ஒரு பாடலுக்கு 12 மணி நேரமா? பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாடாய்படுத்திய டி ராஜேந்தர். அது எந்த திரைப்படத்தின் பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் தனது இனிமையான குரலின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய டி ராஜேந்தர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாடாய்படுத்திய டி ராஜேந்தர் என்ற ஒரு தகவல் பலரும் அறியாத ஒன்று. அதாவது தமிழ் சினிமாவில் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என சினிமாவில் உள்ள அனைத்து துறைகளையும் கற்று தேர்ந்தவர்தான் டி ராஜேந்தர். ஒருதலை ராகம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் அடுத்தடுத்து தொடர் வெற்றி படங்களை கொடுத்து நடிகராகவும் இயக்குனராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அதே போல தனது திரைப்படங்களில் கதாநாயகிகளை தொடாமல் எப்படி காதலிக்க வேண்டும் என்று பலருக்கும் உதாரணமாக இருந்தவர் டி ராஜேந்தர் தான். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இவரது திரைப்படங்கள் வெளியாவது, இவரது படங்களின் இசை வெளியீட்டு விழா நடப்பது என அனைத்துமே ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. அதேபோல் தனது திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைத்துள்ள டி ராஜேந்தர் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். டி ராஜேந்தர் இசையில் பல பின்னணி பாடகர்கள் ஹிட் பாடல்களை பாடியிருந்த நிலையில் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் டி ராஜேந்தர் திரைப்படத்தில் ஒரு பாடலை பாட மிகவும் சிரமப்பட்டுள்ளார். 1986ஆம் ஆண்டு டி ராஜேந்தர் இயக்கம், நடிப்பு, பாடல், இசை, ஒளிப்பதிவில் வெளியான படம்தான் மைதிலி என்னை காதலி. நடிகை அமலா இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார். 11 பாடல்கள் இடம்பெற்ற இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையுமே டி ராஜேந்தர் அவர்கள் எழுதியிருந்தார். இதில் 8 பாடல்களை பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ளார். இதில் குறிப்பிடத்தக்க பாடல் நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை என்ற பாடல். இந்த பாடலை பாட வந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் முதலில் பாடலை பாடியுள்ளார். இந்த பாடலை கேட்ட டி ராஜேந்தர் இல்லை, மீண்டும் ஒரு முறை பாடுங்கள் என்று சொல்ல மீண்டும் எஸ்பிபி அந்த பாடலை பாடியுள்ளார். அதுவும் பிடிக்கவில்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் பாடுமாறு கூறியுள்ளார் டி ராஜேந்தர். இதில் எஸ்பிபி பாடுவது எஸ்பிபிக்கு திருப்தியாக இருந்தாலும் டி ராஜேந்தருக்கு திருப்தி இல்லை. அப்போது எஸ்பிபியிடம் பாடல் நன்றாக வருமே என்பதற்காக என் பாலு இன்னும் நன்றாக பாடுவாரே என்று டி ராஜேந்தர் சொல்ல, அப்படியோ என்று உற்சாகத்துடன் எஸ்பிபி மீண்டும் ஒரு முறை பாடுவாராம். அடுத்து எஸ்பிபி பாட மீண்டும் அதே வார்த்தையை சொல்லி டிஆர் பாடச் சொல்லியுள்ளார். ஒரு கால்ஷீட்டுக்கு 7 பாடல்கள் பாடியிருந்த எஸ்பிபி இந்த ஒரு பாடலை பாட கால்ஷீட்டையும் தாண்டி இரவு 12 மணி வரை சென்றுள்ளது. அப்போதும் கூட திருப்தி இல்லாத டி ராஜேந்தர் இன்னொரு முறை டேக் போகலாமா பாலுசார் என்று கேட்க, இதற்கு மேல் என்னால் பாட முடியாது, நான் பாடியதை நீங்கள் கேட்டு பாருங்கள், பிடிக்கவில்லை என்றால் நாளை மீண்டும் ஒரு முறை வந்து பாடித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் எஸ்பிபி. ஆனால் இந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாடலுக்காக எஸ்பிபியை பாடாய்படுத்திய டிஆர் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.